ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டேக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி உங்களோட லவ்டோனோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணலாம். உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம். இப்போ பர்சனோட எனர்ஜி செக் பண்ணிடலாம். பர்சனோட நேமை 3 times சொல்லிகிட்டே இருங்க. உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கார்டு எனர்ஜியோட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக எனர்ஜி நம்ம இது பண்ண முடியும். ஸோ tell me your person's name 3 times and மனசில் நினச்சிக்கோங்க. இதை நம்ம 10 flame ஆரக்கிள் காலில் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கைடன்ஸுக்கு டேரட் கார்டில் பார்த்துருக்கோம். கார்டு ரிவீல் பண்ணிக்கலாம். பர்சனோட எனர்ஜி செக் பண்ணும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, சில டஃப்பான டைம்ஸ் வித் யூ, அந்த டைமில் அவங்க பேலன்ஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாதனால தான் அந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ தென் உங்ககிட்ட சில விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா சில டஃப் டைம்ஸில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கான்ஃப்ளிக்ஸில் ஓவராக அவங்களோட இதை ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க, எமோஷன்ஸு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாமல் எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு லாயல்ட்டின்றது முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு லாயல்ட்டியாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு பிட்வீன் 2 pillars பில்ட் அ ஃபேமிலி. ஸோ 2 pillars-ம் லாயல்ட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கிட்ஸ் அப்படின்ற கார்டு இருக்குது. ஸோ உங்களோட பார்ட்னர் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்டடி கம்போஸ்டாக, அதாவது ஃப்யூச்சர் லெவல் கமிட்மெண்ட்டாக தான் நினைக்கிறாங்க. குழந்தைங்க, நீங்கள் அப்படி ஒரு ஃபேமிலி லெவலாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. அதே மாதிரி ஈக்குவாலிட்டி, அதாவது 2 பேருடைய ஃபீலிங்ஸுக்கும் வேல்யூஸுக்கும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேசிட்டு கூட இருக்கலாம், இல்லை ஆன் அண்ட் ஆஃப், இல்லை செப்பரேஷன், எந்த மாதிரி ஃபேஸில் நீங்கள் இருந்தாலும் அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் வேணும் அப்படின்றதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனை இன்வெஸ்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களை அவங்க லைஃபுக்குள்ளே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. இப்போ உங்களோட எனர்ஜியை செக் பண்ணலாம். நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க அப்படின்னு இப்போ உங்கள் எனர்ஜியை செக் பண்ணலாம். அவங்க பாஸ்ட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ அதுக்கு அதை ஒரு ரெக்ரெட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஃபர்கிவ்னஸ் எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக தான் அவங்க
ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கரண்டாக உங்கள் எனர்ஜி இந்த சுச்சுவேஷனில் உங்கள் எனர்ஜி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துடலாம். உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார்டை ரிவீல் பண்ணிடலாம். இப்போ உங்கள் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன ஃபேஸில் இருக்காங்களோ அதே சேம் ஃபேஸில் தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த கார்ட்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி. அவங்க எனர்ஜி செக் பண்ணும்போதும் இந்த கார்ட்ஸ் வந்துடுச்சு. ஈக்குவாலிட்டி, மெச்சூரிட்டி, ஃபர்கிவ்னஸ்ஸு, இந்த மாதிரி இந்த 3 கார்ட்ஸும் வந்து அவங்க எனர்ஜியில் வந்ததே தான் உங்கள் எனர்ஜிலையும் திருப்பி ரிப்பீட் ஆகிடுது. ஸோ 2 சைட்லேயுமே வந்து ஈக்குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க. 2 சைட்லையுமே வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது. அதாவது ஈக்குவாலிட்டினா என்னென்னா, உங்களோட ஃபீலிங்ஸுக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதே மாதிரி வேல்யூஸுக்கும் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ மெச்சூரிட்டி லெவல்லையும் வந்து நீங்களுமே வந்து அதாவது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மெச்சூரிட்டி லெவலில் நீங்களுமே வந்து ரொம்ப லோவாக இருந்ததாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி அவங்க எப்படி உங்கள்கிட்ட ஃபர்கிவ்னஸ் இருப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் ஃபர்கிவ்னஸ் இருக்கணும். ஸோ வந்து 2 சைட்லேயுமே வந்து இப்போ 2 சைடுமே இறங்கி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த இதில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த ஃபர்கிவ்னஸை வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் அவங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கீங்க. ஸோ ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சில விஷயங்களை வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, என்னோடய ஃபீலிங்ஸுக்கும் வேல்யூஸுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத தான் உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ உங்களோட இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் மைண்ட் லெவலில் வந்து ஒரு பாஸ்ட் சோல் கனெக்ஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பிகாஸ் வந்து இவங்க தான் நமக்காக பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இது வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு சோல் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்கள பார்த்துருக்கீங்க, இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து இப்போ டுகெதர்னஸ் கால் வந்திருக்கிறதுனால, அதாவது 2 பேருமே வந்து இப்போ வந்து சேர்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத வந்து எதிர்பார்த்துருக்கீங்க. எப்போ வந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்துருப்பீங்க, எப்போ வந்து 2 பேர் சேர்ந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அஃபெக்ஷன், அந்த பாண்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து டேரட்டில் வந்து இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்போ அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதையும் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன நடக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது ஒரு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் சொல்லுங்கள் யூனிவர்ஸ், உங்களோட கனெக்ஷனில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? ஏன்னா எப்போவுமே வந்து டேரட் கார்டு எடுத்து வந்து ரீடிங் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் இப்போ டேரட் கார்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேரட் கார்டு வந்து ரிவீல் பண்ணிடலாம். இப்போ டேரட் கார்டில் வச்சு பார்க்கும்போது 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு சோல்மேட் கார்டு. ஸோ இது வந்து கியூபிட் ஏஞ்சல். ஸோ வந்து உங்களுக்கு ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு சோல்மேட்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க.
இப்போ ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது நிறைய ஓவர் திங்கிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க பார்ட்னராக இருக்கலாம். பட் அந்த ஓவர் திங்கிங்லாம் வந்து நீங்கள் அதை கடந்து வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு வெயிட்டிங் ஃபேஸில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு வீலான விஷயம் என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அதாவது கேஷுவலாக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எனர்ஜி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இந்த இல்யூஷன்ஸ், அதாவது ஓவர் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா 2-3 மந்த்ஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 to 7 வீக்ஸில் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஓவரால் ரீடிங்கில் வந்து இப்போ ஜோடியாக் சைன்னு பார்க்கும்போது டாரஸ், கேன்சர், ஸ்கார்பியோ இது வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. பர்த் மந்த் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அண்டு அக்டோபர், நவம்பர் இது ப்ரெசன்டபுளாக இருக்குது. அதுக்காக வந்து வேறு ஜோடியாக இல்லையா அப்படின்னு இருக்காதீங்க. இது வந்து அதிக ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுனால வந்து நான் சொல்கிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.